இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் துளசி. எனக்கு குழந்தை பிறக்கணும்னு நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க, எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நீங்க மட்டும் இல்லனா இது நடந்திருக்காது துளசி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தீபா. இப்பதான் உங்களுக்கு இது அமையணும்னு இருக்கு. இதுல என்னோட பங்கு எதுவும் இல்ல. இல்ல துளசி, ஹாஸ்பிட்டல்ல மருந்து மாத்திரை கொடுத்து குழந்தை பிறக்காம தடுத்து வச்சிருந்தாங்க. அது யாரு பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியல. அத நீங்க தான் கண்டுபிடிச்சு பிரச்சனையை சரி பண்ணீங்க. அப்பனா ஏண்டி, உனக்காக கோயில் கோயிலா போய் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஊர்ல இருக்கிற அத்தனை டாக்டர் கிட்டையும் கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்திருக்கேன். நான் உனக்கு எதுவும் பெருசா பண்ணல. நேத்து வந்தவ இவ பெருசா பண்ணிட்டாளா? ஐயோ அம்மா, என்னம்மா நீ? நிறுத்திடி. பெத்த தாய்க்கு நன்றி சொல்லணும்னு தோணல. நீ கன்சீவ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சதும் ஏன் கண்ணு தாண்டி கலங்குச்சு, என் மனசெல்லாம் துடிச்சுது. எப்படா இந்த வீட்டுக்கு குழந்தை வரும், அத தூக்கி கொஞ்சலான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த. என்ன மறந்துட்டல்ல? ஐயோ அம்மா, இந்த உலகத்திலேயே எல்லா உறவை விட பெரிய உறவு அம்மா தாமா. உனக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இருக்கலாமா? சும்மா பேசி சமாளிக்காதடி. அதான் இவ கூட சேர்ந்திருக்கல்ல, இவ உனக்கு பேச சொல்லி கொடுத்திருப்பா. என்னதான் நாங்க உங்களை பார்த்து பார்த்து கவனிச்சிட்டாலும் நீ அந்த வீட்டு பொண்ணுதான்றத காமிக்கிறதிப்பா. பாட்டி, என்ன பாட்டி நீயும் அம்மாவோட சேர்ந்துட்டியா? பின்ன நீ கன்சீவ் ஆனதுல இருந்து உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணோன்னு நான், மீனா, உங்க அம்மா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா நீ எங்க கிட்ட எல்லாம் பேசாம இவகிட்ட வந்து பேசிட்டு இருக்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அத்தை? இந்த மாதிரி நேரத்துல தீபா வந்து சந்தோஷமா இருக்கணும். இப்ப போய் நீங்க அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. அப்புறம் வயித்துல இருக்கிற உங்களோட பேரன் டென்ஷன் ஆயிட போறான். பிறந்ததுக்கு அப்புறம் உங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான், பாத்துக்கோங்க. விட்டா நீ என் பேரனுக்கே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவ. நீ என் பொண்ணை விட்டு ஒரு அடி விலகியே இரு. அம்மா, என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? என்னடி, நாத்தனார பேசவும் உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? ஐயோ அம்மா, இப்ப நான் ஒரு நல்ல மைண்ட் செட்ல இருக்கேன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ். நாங்க பேசினாலே உனக்கு தொந்தரவாதான் இருக்கும்ல. சரி, ஐயோ, இப்ப என்ன? இல்ல. நான் இங்க இருக்க கூடாது அவ்வளவுதானே? போயிடுறேன். நான் இங்க இருந்தா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது வேணும்னா சொல்லுங்க தீபா. சரி. என்ன நீங்க எவ்வளவு நம்ம வெறுப்பா பேசினாலும் நம்மள ஈஸியா சமாளிச்சுட்டு போயிடுறா. எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டாலோ? மறுபடியும் தாலி கட்டிட்டு வந்திருக்கால, அதாத்த இப்படி ஆடுறா. இருக்கட்டும், எவ்வளவு நாளைக்குன்னு நானும் பாக்குறேன்.